சார் சொல்லுங்கள் சார். அதான் அவங்க வீட்டு சார் வீட்டில் இருக்கேன். நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் இடம் தெரியுமா சொல்லணுமா? நீங்கள் இடம் சொல்லணுமா? எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். அதான் கலாச்சாரம் இல்லை தியாகராஜா சந்திரசேகரன், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரைட்டு. விஜயகுமார், முரளிதரன், நீங்க ஜெயஸ்ரீ கல்யாணம் இருக்கு இல்லையா, ராதாகிருஷ்ணன், அது தாண்டி அவங்க கூட தான் நமக்கு வந்து கான்டாக்ட். ஏன்னா வாரணாசி கார்பரேஷனில் லட்சுமிகாந்தன் பாரதி இருந்தார். ஆமாம், வாரணாசி கார்பரேஷனில். ஆமாம் ஆமாம், கிருஷ்ணாமிவாரோட பையன். ஆமாம். ஏன்னா சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்களோட நீங்கள் பேசணும், வேறு வெளியே கிடையாது. வேறு ஆஃபீஸ் எல்லாமே அவன் தான் இருப்பான். 300 கோடி 400 கோடி 1000 கோடியாக இருக்கும். பட் அவன் தான் சேர்மேன். நல்லா இருந்தீங்க. அப்போ நல்லா இருக்குங்க. அதனால் அது ஒரு அனுபவம். அது ஒரு நல்லா அப்பயா அந்த பொட்டு வைக்காம வர மாட்டேன். அதெல்லாம் வர மாட்டேன். எப்பவுமே அந்த பொட்டுலாம் வர மாட்டாரு. பொட்டுலாம் வெளியே வர மாட்டேன். ஆமாம், ஓரத்துலாம் தனியே கௌரவம் அதுக்கு. எந்த காலேஜ் பண்ணீங்க? நான் விவேகானந்தா காலேஜ். ஓ விவேகானந்தா. சுரேஷ் ஏரியாதான். இந்த போகிற இடத்துல எல்லாரும் வந்து என்னை வந்து எங்கள் ஏஓ இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வேறு அண்ணா அண்ணா மாதிரி எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பிலாசபி பற்றி எக்கனாமிக்ஸ் படிக்க முடியாது. ரெண்டுமே வெவ்வேறு சப்ஜெக்டில். இது வந்து ரெண்டுமே வெவ்வேறு இல்லை, சம்மந்தமே இல்லாத ரெண்டும். இது பிசிக்கலு உட்காந்துலாம் இல்லை கிளீனாக இதுவும் உட்காரலாம் முடியாது. இல்லை சார்ஜாக உட்காரலாம். அதுதான் இது நான் எங்கே போனால் எடுத்து போடுவேன். அமெரிக்காவுக்கு போகிறது கூட ஆமாம் இதே போல் ஒரு வாங்கி புதுசாக எடுத்து போனேன் ஃப்ளைட்டில். அதே திரும்பி போடுறது அதே கவர். அதுதான் பகவான் அவங்களுக்கு வந்து நல்ல இது வச்சுருக்கான். அது பூர்வ ஜென்ம புண்ணியம். பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ண புண்ணியம், நம்ம பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸு இவெல்லாம் அது பண்ணதெல்லாம் அதனால் அனுபவிக்கிறோம். எனக்கு மூணாவது நம்ம பழக்க வழக்கங்கள். அதை சொல்லலையே. ஆமாம், அதான் முக்கியமான விஷயம். அது நம்ம பழக்க வழக்கங்கள். ஆமாம், நம்ம ஆடிட்டில் இருக்கிறோம். ஆமாம், எந்த பழக்கமும் இல்லாமல் ஆமாம் ரிட்டையர்ட் ஆனதுங்கிறது பெரிய கிஃப்ட்டு. பெரிய கிஃப்ட்டு இல்லையா? இல்லை பெரிய கிஃப்ட்டு. பெரிய நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து ஜாயின் பண்ணது 2/3/1959. சரி, எந்த செக்ஷன்? 59. எந்த செக்ஷன் சேர்ந்தீங்க? முதல் செக்ஷனா? முதல் செக்ஷனா எஸ்என் திருவிக்கிரமநாராயணன். சேலம். எஸ்டி சிதம்பரநாதன். ஷார்ட்டு பெனாவலமெண்ட் டைரக்டராக இருந்தார். பெனாவலமெண்ட்லேயே டைரக்டராக இருந்தார். அவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்தார். அவரு ஜாயின் பண்ணீங்களா? அப்போ எல்லாம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தான் அவருடைய அறிவு எல்லாம். ஹிஸ்ட்ரி ஜாகிரபி, ஓல்டு ஜாகிரபி தான். லோக்கலாக கிடையாது. ஒவ்வொரு ஜிபிலையும் வந்து 100 கேள்வி கேட்பாரு. ஒவ்வொரு ஜிபிலையும் 100 கேள்வி கேட்பாரு. பதிலே சொல்ல முடியாது. அவருக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான். நீங்கள் பெரிய ஆள் தான். அவருக்கு பதில் சொன்னீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்காகவே ஜிபி வருவார். வருவார். ஆனால் ஆள் பார்த்தா தெரியாது. ஆனால் போன வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டில் இப்படி போட்டிருக்கீங்க, இப்போ என்னாச்சு, அந்த பணம் என்னாச்சு, என்ன பண்ணீங்கன்னு அப்படியே கேட்பாரு. பயங்கர மெமரி. ஒரு 10 வருஷம் ரிப்போர்ட் கையில் வச்சுருப்பாரு. ஒரு ஜிபி ரெடியூசர் ஜிபி வந்தீங்கன்னா 10 வருஷம் ரிப்போர்ட் வச்சுருப்பாரு. வச்சுட்டு 5 வருஷம் முந்தைய அப்படி சொன்னீங்க, போன வருஷம் இப்படி சொன்னீங்க, என்ன போர்டு மாறிடுச்சா இல்லை சொசைட்டி மாறிடுச்சா எனக்கு தெரியலன்னு ஒன்றுமே தெரியாமல் அப்பாவே கேட்பாரு. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சார் அப்புறம் அடுத்த செக்ஷன். அப்போ ஏவோ யார்? நீங்கள் சேரும்போது ஏவோ யாருன்னு சுந்தரராஜன் ஏஐஜி
ஏஜி. சரி 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 சரி. அவன் சுந்தரராஜன். ஆமாம். அப்புறம் ஏஜியானார. அப்புறம் ஏஜியா. ஏஜியானா ஒரிசால கூட ஏசியானார். ஆமாம். சரி சரி. அவன் ஏஜி. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸு மயிலாப்பூர் என் நேபர். சரி 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 சரி. சீனிவாசன் அவன் அப்பா அம்மா எல்லாம் எனக்கு அடுத்த வீடு. சரி சரி அவ்வளோ க்ளோஸ். சரி சரி சரி. அப்புறம் வேறு செக்ஷன் எங்கே போனீங்க? அதுக்கப்புறம் நான் சிவில் ஆடியன்ஸை கொஞ்ச நாள் இருந்தேன். சரி சரி. யாரெல்லாம் இருந்தாங்க கூட? கூட யார் இருந்தாங்க? கமர்ஷியல் எனக்கா சிவில் ஆடியில் யார் உங்கள் கூட இருந்தாங்க? ஆர் சீனிவாசன். ஆர் சீனிவாசன்னு அவர் அவன் அப்பா ராமகிருஷ்ண ஐயர். சரி. டிப்டி செக்ரட்டரி கவர்மெண்ட்டாக இருந்தவர். சரி சரி சரி. அவர் இவர் ஆர் சீனிவாசனே கிரேட். சரி சரி. ரொம்ப கிரேட். சிம்பிள், வெரி சிம்பிள். அவர் எங்களெல்லாம் நான் இன்னொருத்த மொத்தம் எல்லாம் சரி சரி. அவங்களெல்லாம் எங்கள் பார்ட்டி பாஸ். நான் தான் இது. பட்டு இவங்கெல்லாம் தான் காந்தி WMA அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு வரணும். அதுக்கு மனசு வரணும். மனசு வரணும். மனசு வராது. நிறைய பேர் மனசு வராது. முக்கால்வாசி பேர் சொல்ல மாட்டான். நான் சொல்லுவேன். ஆமாம். ஏன்னா சில பேர் டிகிரியோட இருந்திருப்பாங்க, சில பேர் கிளர்க்கா சேர்ந்து அதனால மனசு வராது. அதுக்கப்புறம் இப்போ கமர்ஷியல் அப்புறம் கமர்ஷியல் பண்ணி கமர்ஷியல் எப்போ பண்ணீங்க? 80. அப்போ போயிட்டு 80 இந்த இயரா 80 இருக்கும். RS கோபால் இருக்கு இல்லையா? RS கோபால் ஐஎஸ்சி பாட்டிலேருந்து மறுபடியும் ஹெட்கார்டர்ஸ் வந்தீங்களா? ஆமாம்மா. எப்போ ஹெட்கார்டர்ஸ் எந்த செக்ஷன் வந்தீங்க அங்கேருந்து? பாட்டு ஏற்றி இது புக் அண்ட் பட்ஜெட் இருக்குமே. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். கேஷ் செக்ஷன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்ச நாள் இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் கமர்ஷியல் பண்ணுறேன். இல்லை அங்கே வரலாஜின்னு ஒருத்தர் இறந்து போனார். ஞாபகம் இருக்கா? புக் அண்ட் பட்ஜெட்டில். யாரு? புக் அண்ட் பட்ஜெட்டில் ஒருத்தர் ஆஃபீஸ் வந்து வயசில் இது பண்ணி GHP அப்போ இறந்துட்டார். ஞாபகம் இருக்கா? சரி. அப்புறம் கமர்ஷியல் எப்போ வந்தீங்க? கமர்ஷியலுக்கு சிவிலில் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை ஏன்டா உட்காடுறேன், கமர்ஷியலில் போகலாம். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். சரி 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 சரி. ட்ரீட்மெண்ட் ஏன்னா நம்ம மீட் பண்ணுறவங்களாம் IAS ஆஃபீஸர்ஸ், மேனேஜிங் டைரக்டர் அவங்கெல்லாம் இருக்கும். அதில் அப்படி ஆட் பண்ணிட்டு அப்படி வந்து சரி சரி. அதுக்கப்புறம் கமர்ஷியல் டெஸ்ட் தான். கமர்ஷியல் டெஸ்ட்டில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆடிட்டிங் எக்ஸாமினேஷன். ஆடிட்டில் எக்ஸாமினேஷன் ரொம்ப கஷ்டம். ஆடிட்டிங் பாஸ் பண்ணுறதே கஷ்டம். எக்ஸாம் கமர்ஷியலில் இதெல்லாம் வந்து பாக்கி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்ஸு அண்ட் காஸ்டிங்கு. இதுதான் இது நான் வந்து ஒரு சும்மா இந்த பசங்கள்லாம் என்னை போல இருக்கிறோட ஈகோ. சரி சரி நம்ம சரி. வந்து இப்படி படிச்சிருக்கோம், நம்ம வந்து படிச்சிருக்கேன். ஒருத்தர் கிட்டே போய் டியூஷன் போய் கேட்கலாம். சரி 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 சரி. அப்படியே போகலாம். சரி சரி சரி. பட் ஆனால் ஒன்றும் எனக்கு அதனால பாதிப்பு கிடையாது. ஒன்றும் வருஷம்லாம் ஒன்றும் இல்லை. கிடையாது. சரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பெரியவன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சரி 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 சரி. காந்தி அப்போ யார் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது காந்தி காந்தி ஏமா நீங்கள் ஜாயின் பண்ண கமர்ஷியல் டேரக்டாக ரிப்போர்ட் கமிஷன் வந்தீங்கன்னா அதுக்கு வேறு செக்ஷன் ஒர்க் பண்ணி ரிப்போர்ட் தான் டேரக்டாக ரிப்போர்ட் கோவிந்தகிருஷ்ணன் கோவிந்தகிருஷ்ணன் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுவோம். கோவிந்தகிருஷ்ணன், கோவிந்தகிருஷ்ணன், பி ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், ஜெய பாலகிருஷ்ணன், அப்புறம் அதுக்கப்புறம் SS ஐயர். இந்த குரூப் SS ஐயர் இருந்தார் நீங்கள் இருக்கும்போது. SS ஐயர் பாலச்சந்திரன், நீங்கள் ஜெய பாலகிருஷ்ணன், ஆமாம், அப்புறம் பி ராதாகிருஷ்ணன், கோவிந்தகிருஷ்ணன், அப்போ நீங்கள் இந்த ட்ரையோ வந்து அதுக்கப்புறம் வேறு யாருன்னா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இருக்கா? எல்லா யாரும் ஞாபகம் இருக்குப்பா. எல்லாரும் தான் ஞாபகம் இருக்கு. அவனுக்கு தெரியாத அது இல்லை
டிஆர்சி கமர்ஷியல் உடைய அப்புறம் மாப்பிள்ளை சாரோட சன் இல்ல என்னோட பேத்திகள் நமஸ்தே சொல்லு எல்லாரும் நமஸ்தே ஹலோ சொல்லி கிரேட் டான்சர்ஸ் கல்யாணி ஜோனி சுக்கப்பாணி கல்யாணி ரெண்டாவது பேத்தி பேரு பிருணாளி. நீங்க கிரீன் ஷோட மாதிரி இருக்காரு. யாரு கிரீன் ஷோட ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. யாரு யாரு இருக்காரு. ஆமா அது அங்கேருந்து தான் கிரீன் ரோடு அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து நாராயண சாமி வந்து ஜூனியர் வந்து சேது மாதம் சேது மாதம் இருப்பா சார் தரேன் ஆமாம் சூப்பர் சார் ஆமாம் சூப்பர் சார் ப்ரொமோஷன் சேது மாதம் ஆமாம் ரெண்டு பேர் இருந்தாங்க நாகேஸ்வரன் இருந்தாரு. நாகேஸ்வரன் ஏஜி நாகேஸ்வரன் மாப்பிள்ள சரி 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 இதில் என்னது அம்பானி ரிலையன்ஸ்ல அம்பானி கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் ரொம்ப மாப்பிள்ளை புள்ள ஆமா இந்த வீடு தான் இந்த வீடு கட்டி 52 வயசு 52 வருஷம் ஆகுது. அதெல்லாம் இது பண்ணதெல்லாம் அவர் தான். நாராயணன் திருச்சி போயிட்டேன். நாராயணன் திருச்சியில் இருக்கேன். யாரு ஓம்படி நாராயணன். ஆமாம் ஆமாம் கோக்குடியா திருச்சியில் இருக்கேன். சீனிவாசன் வந்து டீனர் இருக்கான். ஆமாம் ஜோசி ஜோசியா ரைட்டு ரைட் அருணாச்சலம் 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 இங்க ஆர் சுந்தரராஜன் இங்க பக்கத்துல இருந்தாங்களா? போயிட்டாம்பா இப்போ அதுதான் சரி. ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள போயிட்டான். அதான் இங்க சாந்தியவனி தான் அட்ரஸ். நெக்ஸ்ட் அதான் 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 Next சரி week. சரி சரி. இது இது 12 இது வந்து 13 அவன் 12 சரி சரி சரி. இங்கே தான் இருந்தான். சரி 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 சரி. நல்ல இன்னும் நீ யாராவது சீனிவாசன் கீதை இதெல்லாம் கேட்கலாம். அங்கே போய் என்ன பண்ணுவேன், எவனும் வர மாட்டான். நான் எதனா வாங்கிட்டு வந்தேன், அடே கடம் கேட்டாப்பி அப்படின்னுவா. யாரும் பேசி கேட்க மாட்டா. என்ன பேசுறது, என்ன பேசல, இந்த இதை பற்றி அதை பற்றி விட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கும் வந்து ஒன்றும் தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் விட்டுருவேன். யாருக்கும் நான் ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சவனா யார், தெரிஞ்சவன் எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டான். அவன் வந்து வாய் கேட்க மாட்டான். கடவுள்
கடவுள் கண்டவர் விண்டவர் விண்டவர் கண்டவர் ஆமாம் அவர் வாழ்க்கை மாட்டார் ஸோ அவரு அவ்வளோதான் நவராத்திரி வருது எல்லாம் நைவேத்தியம் பாயசத்துக்கு போட்டதுக்கு நைவேத்தியம் Long live Kame Srinivasa Gandhi. Long live, long live. Long live Kame Srinivasa Gandhi. Long live, long live. Long live Kame Srinivasa Gandhi. Long live, long live. Long live Kame Srinivasa Gandhi. Long live, long live. Long live Kame Srinivasa Gandhi. Long live, long live. Long live Kame Srinivasa Gandhi family. Long live, long live. Long live Kame Srinivasa Gandhi family. Long live, long live. Long live Kame Srinivasa Gandhi family. Long live, long live. லாங் லீவ் காம்ரேட்ஸ் Long live, long live. லாங் லீவ் காம்ரேட்ஸ் சாமி டிஆர் குப்புசாமி கும்பகோணம் 100 100 running. முடிஞ்சது முடிஞ்சது. அந்த கமர்ஷியல் குப்புசாமி இல்லை இது வேற அப்புறம் என்எஸ் சதாசிவம் ஆமாம் என்ன சார் 99 அப்புறம் பி முத்துக்குமரன் ராயப்பேட்டா அவர் 99 எல்லாம் நல்லா இருக்கும் 90 கம்ப்ளீட் டைம் குரூப் பண்ணிக்கலாம்